ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தால் மேக்ரோன் ரெசிபி பார்க்கலாம். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, என்னுடைய பேக்கிங் ஜேர்னி வீடியோவும் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பேக்கிங் ஜேர்னி நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போது நம்ம மேக்ரோனோட ரெசிபி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மேக்ரோன் செய்கிறதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கிராம்ஸில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த கிராம் மெஷர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மேக்ரோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் இவ்வளோ போடுறதுக்கு லேட் ஆனதே ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா கூட நமக்கு இது வந்து ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இந்த மேக்ரோன் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து செய்யணும். அதனால தான் நீங்கள் கேட்டது பிறகு கூட இவ்வளோ டைம் ஆச்சு செய்கிறதுக்கு. ஏன்னா அது ஃப்ரீ டைம் கிடைக்கணும், பொறுமையாக இருந்து செய்யணும் இல்லையா? ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேக்ரோன் செய்யலாம். ஸோ இந்த மேக்ரோன் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஃப்ளோர், இது வந்து 64 கிராம்ஸுக்கு எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிங் சுகர், இது வந்து 65 கிராம்ஸு. ஸோ இந்த ஐசிங் சுகர் நம்ம ஹோம்மேடாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ்டர் சுகர் 64 கிராம்ஸுக்கு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கேஸ்டர் சுகருக்கு பதில் நம்ம நார்மல் பவுடர் சுகர் யூஸ் பண்ணாலும் மேக்ரோன் நல்லா வரும். உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் ரெசிபி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேஸ்டர் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் உள்ள எக் ஒயிட் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எக் யோக்கை எக் ஒயிட்ல நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட்டு வே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக ஈஸியாக வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து 46 கிராம்ஸ் எக் ஒயிட் தேவைப்படும் நமக்கு. இப்போ மீடியம் சைஸில் உள்ள ஒரு எக் அப்படின்னா ஆவரேஜாக 30 கிராம்ஸ் எக் ஒயிட் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து 2 எக் தேவைப்படும். ஆனால் வந்து 2 எக்குக்குள்ளே எக் ஒயிட் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. கரெக்டாக 46 கிராம்ஸ் வர அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இனி நம்ம ஐசிங் சுகரையும் ஆல்மண்ட் ஃப்ளோரையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் டைப்பில் இருக்காது, கொஞ்சம் சின்ன சின்ன அந்த ஒரு லம்ஸ் இருக்கிறது மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஐசிங் சுகர் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலி டைப்பாக இருக்கும். ஸோ அதை செப்பரேட்டாக நம்ம பவுடர் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து லம்ஸ் ஆகி அந்த ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சி போயிடும். அதனால தான் இந்த ஐசிங் சுகரும் சேர்த்து பவுடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை வந்து நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சீவ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு பவுடர் மாதிரி ஆகாமல் சின்ன சின்ன அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து நமக்கு அந்த சீவில் வந்து பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து செப்பரேட் எல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சீவ் பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து கிராம் மெஷர்மெண்ட்ஸில் எல்லாமே ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்துருக்கிறோம். ஸோ பேலன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த மெஷர்மெண்ட் வந்து இன்பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் முடியாது. ஏன்னா நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுக்கிற டைமில் அது ரொம்ப ஆயிலியாக ஆகிடும். ஸோ அது வந்து ரெடிமேடாக வாங்குறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இனி வந்து நம்ம எக் ஒயிட் பீட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுட்டு ஃபஸ்ட் நல்லா அந்த ஒயிட் கலர் நுர வர அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சுகரும் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தமாக லம்பாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஆட் பண்ண சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுமே பீட்டரை 5th ஸ்பீடில் போட்டுக்கலாம். ஸோ எக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக ஸ்டிஃபாக அந்த மாதிரியெல்லாம் பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நமக்கு ஒரு சாஃப்ட் பீக்கு கிடைக்கணும், அந்த ஸ்டேஜுக்கு பீட் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து இது பீட் பண்ணுற டைம்லேயே இடையிடையாக செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நமக்கு கிடைக்கணும். ஸோ அதாவது நம்ம இந்த பிளேட் எடுத்து பார்க்கும்போது அந்த எக்கு பீட்டாக இருக்கிற அந்த ஸ்டேஜ் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஷார்ப்பாக நல்லா பெண்ட் ஆகி கிடைக்கணும். அது ஒரு த்ரெட்டு ஃபார்ம்லையாக இருக்கணும், ஸ்டிஃபாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இந்த ஒரு டைப்பில் கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன். இந்த ஒரு ஃபார்மில் கிடைக்கிறது வரைக்கும் பீட் பண்ணால் போதும். ரொம்ப எல்லாம் பீட் பண்ணி எக்கு நல்லா ஸ்டிஃபாக ஆகிடக்கூடாது, அப்படின்னா நமக்கு மேக்ரான் ஃபெயில் ஆகிடும். இனி இந்த பிளேடில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மெஷர்மெண்ட்டில் நமக்கு வேரியேஷன் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதாவது ஜெல் கலர். வேணால் பவுடர் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், எடிபிளாக உள்ளது. ஆனால் வந்து லிக்யூட் ஃபுட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது.
இன்னும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் அப்புறம் ஐசிங் சுகர் சேர்ந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3 பேட்சஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறது வந்து கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதுவும் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும், விஸ்க் எதுவும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எடிபிள் கலர் ஆட் பண்ணிவிட்டு பீட்ரு எதுவும் வச்சு மிக்ஸ் பண்ணுவோங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸே ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே கலர் நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இனி நம்ம இந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, இதில் வந்து ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு அந்த பேட்டர் நல்ல ஒரு அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஃபார்ம்லையாக கிடைக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக திக்காக இருந்த மாதிரியாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேம் இந்த கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இது கொஞ்சம் லூஸ் ஆகி அந்த ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பேச்சுலா எடுத்து செக் பண்ணோன்னா இப்படி ஃபோல்ட் ஆகி கிடைக்கணும். பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்டேஜு கிடைக்கணும். இது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதேமாதிரி அந்த பேட்டரில் ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த நல்லா சாஃப்டாக இருக்கிறது மாதிரியாக இருக்கணும். ஸோ இந்த பேட்டரை நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு ஓப்பன் நாசில் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஓப்பன் நாசிலோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1A நாசில். இதுதான் வந்து மேக்ரோனுக்குள்ள பெர்ஃபெக்ட் ஓப்பன் நாசில். பட் நான் எடுத்துருக்கிறது வந்து நார்மல், நம்பர் எதுவும் இல்லாத நார்மல் நாசில் தான். இனி இந்த பேட்டரை பைப்பிங் பேக்கில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் உள்ள ட்ரே இருக்கும். இதில் நம்ம இந்த குக்கி ட்ரேயில் தான் மேக்ரான் செய்ய போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேக்ரான் ஷீட் தான். இது வந்து சிலிக்கானில் உள்ள மேக்ரான் ஷீட்டு. ஸோ இப்போ உங்ககிட்ட மேக்ரான் ஷீட்டு இல்லை அப்படின்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பட்டர் பேப்பர்லாம் 2 குவாலிட்டியில் உண்டு. ரொம்ப தின்னாக இருக்கிற பட்டர் பேப்பர் இருக்குது, ரொம்ப திக்காக இருக்கிற பட்டர் பேப்பர் உண்டு. ஸோ நீங்கள் அந்த திக்காக இருக்கிற பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் வந்து மேக்ரான் செய்துக்கலாம். இனி அந்த மேக்ரான் ஷீட்டில் நம்ம பைப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த பைப்பிங்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுக்கிற டைமில் ஒரு ரொட்டேட் பண்ணி அப்படி எடுக்கணும், சரிங்களா? அப்படின்னா தான் நமக்கு அந்த மேக்ரான்ஸோட ஷேப்பு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த டாப்பில் அந்த ஒரு டாட் மாதிரி வருது பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட்டாக எடுக்கிறது அது அப்படியே நிற்கும், அந்த ஃப்ளாட்டாக உள்ள அந்த ஷேப்பு கிடைக்காது. ஸோ நம்ம பைப்பிங் பண்ணும்போது சென்டர்லேயே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணணும், மூவ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் தான் அந்த ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஸோ பேலன்ஸ் வந்த பேட்டரை அந்த சைடில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நான் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பைப்பிங் பண்ணும்போது பேக்கிங் ட்ரேக்கு மேலே தான் சிலிக்கான் ஷீட்டை வச்சு அந்த பைப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து அது மறந்துட்டேன், அதனால் இப்போது அந்த ட்ரேயை நான் அடியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இனி அந்த ட்ரேயோட வச்சு நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்படின்னா அந்த உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி அந்த டாப்பு வந்து நமக்கு ஃப்ளாட் ஆகி கிடைக்கும். அதில் உள்ள அந்த சின்ன ஒரு டாட் இருக்கும் தெரியுமா, நம்ம அந்த பைப்பிங் பேக்கில் லாஸ்ட்டாக பைப் பண்ணி எடுக்கிறது, அது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ளாட் ஆகி கிடைக்கும். இதை நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஏசியில் வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ ஏசி இல்லாதவங்க அப்படின்னா ஃபேனை கொஞ்சம் லோ ஸ்பீடில் போட்டுட்டு அதுக்கு கீழே வச்சாலும் போதும். ஸோ எவ்வளவு குயிக்காக நமக்கு அந்த சர்ஃபேஸ் ட்ரை ஆகி கிடைக்குதோ அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் ஆனதும் அதோட சர்ஃபேஸை வந்து நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து கையில் ஒட்டக்கூடாது, ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி நல்ல ட்ரையாக அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பைப் பண்ணதுலேருந்து லாஸ்ட்டு பைப் பண்ண அந்த 2 இதையுமே வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கணும். அப்போ எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக சர்ஃபேஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்தது அவனில் வைக்கணும். ஸோ நம்ம இந்த மேக்ரான் ரெஸ்ட் பண்ண வைக்கிற அந்த டைமில் 150 டிகிரிக்கு 10 மினிட்ஸுக்கு நம்ம ஓடிஜி ப்ரீஹீட் போட்டுடலாம். ஸோ இந்த ட்ரேயை பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜியில் அந்த பாட்டம் ரேக்லேயே வைக்கணும். அப்புறமா டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆனில் வச்சு 150 டிகிரி டெம்பரேச்சருக்கு 20 மினிட்ஸுக்கு நம்ம செட் பண்ணி வச்சா போதும். ஸோ மேக்ரான் ஷெல்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அவெல்லாம் நமக்கு பேக்கிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எதுவும் எடுக்க வேண்டாம், அதிலே அப்படியே கூலாக விட்டுருங்க. அதே மாதிரி மேக்ரான் ஷெல்லில் உள்ள அந்த ஃபீட்டும் நமக்கு பர்ஃபெக்டாகவே கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஷெல்லையும் அந்த சிலிக்கான் ஷீட்லேருந்து நான் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறமா தான் அந்த ஷெல்லை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக கூலாகிறதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா பாட்டமில் அதை ஒட்டி பிடிச்சிருக்கும், இந்த மாதிரி நீட்டாக நமக்கு ரிமூவ் ஆகி கிடைக்காது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், அந்த ஃபீட் எல்லாம் கூட நல்லா அழகாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மேக்ரான் ஷெல்ஸோட சர்ஃபேஸும் நல்லா ஃப்ளாட்டாகவே கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷெல்லில் சென்டரில் ஒரு சின்ன ஒரு கிராக் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம பைப்பிங்கில் உள்ள மிஸ்டேக்கு, அதாவது உள்ள ஏர் பபிள்ஸ் ஏதாவது நின்றுருக்கும், அதுதான் சர்ஃபேஸில் வந்து கிராக் வந்திருக்கு. அது மாதிரி இந்த மேக்ரான்ஸோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ ஒருவேளை
பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் வந்து ஃப்ளாட்டாக கிடச்சிருச்சு. அதே மாதிரி பாட்டமில் இந்த கேவிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரியாக மேக்ரான் ஷெல்ஸ் கிடைச்சா கூட அதுவும் வந்து பர்ஃபெக்ட் ஷெல்ஸ் கிடையாது. அது வந்து நம்ம பேட்டரில் வந்து மிஸ்டேக் பண்ணால் அந்த மாதிரியாக அதுக்கு உள்ளால கேவிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். இனி நம்ம பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரியாக நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து இதில் 50 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 25 எடுத்தால் போதும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வேற மேக்ரான் செய்திருந்தேன். அதுக்கும் சேர்த்து தான் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர் 100 கிராம்ஸ், நீங்கள் 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டுட்டு பட்டர் கொஞ்சம் லூஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நம்ம பீட் பண்ணால் போதும். ஸ்பீடு ஏற்ற வேண்டாம், அப்படின்னா அந்த பட்டர் ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ இது இடையிலையா நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அந்த சைடில் இருக்கிற சுகர் எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பட்டர் க்ரீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் க்ரீமை பைப்பிங் பேக்கில் ஓப்பன் நாசல் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஸில் நம்ம இந்த பட்டர் க்ரீம் கொடுக்குறதுக்கு முன்னாடி சேம் சைஸில் உள்ள 2 ஷெல்ஸு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதுக்கு உள்ள பட்டர் க்ரீம் ஃபில் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த மேக்ரான் ஷெல்ஸ் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அந்த நம்ம பைப்பிங் கொடுக்குற அந்த குவான்டிட்டியை பொறுத்து அந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த மேக்ரான்ஸில் நம்ம பட்டர் க்ரீம் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 35 ஷெல்ஸ் கிடச்சிச்சு. அதாவது அந்த ஒரு மேக்ரான் ஷீட்டு ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ள பேட்டருக்கு உங்களுக்கு இப்போ அதிகமான மேக்ரான்ஸ் வேணும் அப்படின்னா இதோட டபுள் குவான்டிட்டிக்கு நீங்கள் பேட்டர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டோட்டலி 17 மேக்ரான்ஸ் கிடச்சிருக்கு. பட்டர் க்ரீம் ஃபில் பண்ணாத ஷெல்ஸ் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 8 கண்டெய்னரில் வச்சுருந்தீங்கன்னா 10 days வரைக்கும் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மேக்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் செய்கிறது ஒவ்வொரு சைஸில் இருக்கும். என்னென்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த பைப்பிங் கொடுக்குற குவான்டிட்டியை பொறுத்து அந்த ஷெல்லோட சைஸ் இருக்கும். ஸோ இதோட ஒரு சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 to 50 rupees வரைக்கும் அந்த மேக்ரான் ஷெல்லோட சைஸை பொறுத்து நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டோட்டலாக 17 மேக்ரான் செய்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு மேக்ரான் எடுத்து நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது ஆல்மண்ட் ஃப்ளவர் அண்ட் பட்டர் க்ரீம் எல்லாம் செய்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட்டானாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.